எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிருந்தாரு. எல்லாரும் அதிகமாக அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சரியான வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலையுமே கர்நாடகா மக்கள் அவ்வளோ ஒரு அன்பான வரவேற்பை கொடுத்துருக்குறாங்க. கொற்ற மழையிலையும் கொஞ்சம் கூட அந்த கூட்டம் குறையலைங்க. அவ்வளோ காதல் எங்கேருந்து தான் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதெல்லாமே எனக்கு ஃபியூச்சரை அவர் யோசித்து செயல்படுறாரோன்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த மேகதாது அணை தான் எனக்கு கிட்டத்தட்ட ஞாபகம் வருது. தமிழ்நாட்டில் எப்படி அவரோட அலை அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயமா ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு ஒரு ஊன்று சக்தியாக இருந்துச்சோ அதே தான் அங்கே நடக்குதோ. ஏன்னா டெல்லி நல்லா பாருங்கள், டெல்லி பயணத்தை முடிச்சுட்டு நேராக தமிழ்நாடு வந்துட்டு வேலைகள் இருந்தால் முடிச்சுட்டு அவர் அங்கே போயிருந்துருக்கலாம். உடனே அங்கிருந்து கர்நாடகா போகிறாரு அப்படின்றப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது அப்படின்னு தான் நல்லா பேரோட யோசனை. இன்கேஸ் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்ப்போம். ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அந்த கோயிலுக்கு அவர் போகணும்னு விருப்பப்பட்டிருந்தாரு, ஸோ அதனால் அங்கே போய் அவரோட காணிக்கையை செலுத்திட்டு வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்திருக்காரு அப்படின்றாங்க. ஆனால் இன்னும் சில பேர் பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்வர் அவர் எது செஞ்சாலுமே ஒரு பிளானோட தான் பண்ணுவார் அப்படின்றது தான். பிளான் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்காக அவ்வளோ போராட்டத்தை குரலை எழுப்பிட்டு இருக்காங்க. டெல்லியிலுமே அவர் முன் வச்சது என்னன்னா, தமிழ்நாடோட வளர்ச்சி திட்டங்கள் ஆனால் அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். நம்மளோட வளர்ச்சி தான் நம்மளுக்கு முக்கியம். எங்களோட இளைஞர்களோட பள்ளி மாணவர்களோட கல்வி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்லேருந்து எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த மேகதாது அணை அப்படின்னு வரும்பொழுது இவர் பேசிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் பேசியிருக்காங்க இதை பற்றி. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதை கட்டி ஆகணும் அப்படின்ட்டு. இது எங்கேயோ ஒரு இடத்துல ஃபார்முலா நீங்கள் அப்படியே கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கூட்டி கழிச்சுப்பார், கணக்கு சரியாக வரும் அப்படின்ற மாதிரி டக்குன்னு அந்த கோவிலுக்கு போகிறாருங்க. ஆனால் அரசியல் படத்தை அவர் கோவிலுக்கு போகலன்றதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஆனால் பட் எங்கே நான் அது அரசியல் ஆயிருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அவங்க ஊருக்கே போயிட்டு அவங்க ஊர் கோவில்லையே ஒரு காணிக்கை செலுத்திட்டு வர்றாரு, வேண்டுதல் நிறைவேற்றிட்டு வர்றாரு அப்படின்றப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் கருப்பு கொடியெலாம் காமிச்சதா நம்மளுக்கு தகவல் வந்துச்சு. அது நீங்கள் நியூஸாகவும் பார்த்துருப்பீங்க, எல்லா விஷயமாகவும் தெரிஞ்சிருக்கும். அது ரொம்ப ரேரான ஆட்கள் தான். தமிழ்நாட்டோட சிஎம் நம்ம ஊருக்கு வராரு அப்படின்றப்போ அவரை வரவேற்கிறதுன்றது வேற ஒரு விஷயம். அவர் கோவிலுக்கு தான் வராரு, அவர் வேண்டிட்டு கிளம்பிடுவாங்க அப்படின்றது அது ஒரு செய்தி அவங்களுக்கு, அவ்வளோதான். ஆனால் அதை ஒரு அரசியல் ஆக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அங்கே இருக்க ஒரு சில பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது செல்ஃப் எடுக்காமல் தான் போயிருந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம ஏற்றுக்கணும். அவங்கள கைதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சிங்களா, அதெல்லாம் ஒரு கண் திரைப்பாக தான் இருக்கும். ஆனால் இவர் போன இடம்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காணொலிலாம். அவரை விட கூட இருக்கவர் தான் பயங்கரமாக துடிப்போட இருக்காருங்க. அவர் எங்கே போனால் தமிழ்நாடாக இருக்கட்டும், தலைவன் நீங்கள் எங்கே வேணால் போங்க, உங்களோட நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த கூட இருக்கக்கூடிய பாதுகாவலர் மக்கள் மத்தியில் அவ்வளோ தூரம் பரிச்சயம் ஆயிட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். எந்த நாடுகளுக்கு போனாலும் எவ்வளோ பெரிய டீமே வந்தாலும் அவரோட பர்சனல் செக்யூரிட்டியாக ஒரு பாடிகார்டாக ஒரு நண்பனாக ஒரு குடும்பத்தில் ஒருத்தனாக இருந்து பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறாரு. இந்த ஒரு படத்துலலாம் சொல்லுவாங்களே, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அவர் அரசியல் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த டீம் உள்ள இறங்கினாங்க. ஆனால் அந்த ஒரு பாண்டிங் இருக்குல்ல, பிரதர்ஸ் பாண்டிங்கோட அது ரொம்ப மேம்பட்டு தான் நான் அந்த விஷயத்தை பார்க்க முடியும். நேற்று கூட அங்கே பார்க்கும் பொழுது அந்த டவல் தான் போட்டிருந்தாங்க, துண்டு தான் போட்டு கோவிலில் வழிபட்டுட்டு அங்கே ஒரு வால் கூட அவர் கொடுத்துருக்காங்க, அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து வெளியே வராரு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாடு சிஎம் விஜய் அவர்கள் அப்படின்னு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க பாருங்க. கூட்டம் கூட்டமாக அங்கே இருக்கக்கூடிய வள்ளி நெடுக அவருக்கு அன்பை கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், இல்லைங்க நீங்கள் தான் யாரோ கருப்பு கொடி காமிச்சு ஒரு டீம் இருந்தாங்க. அது ஒரு டீம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவரை அன்பை ரிசீவ் பண்ணாங்க, அழகாக வரவேற்றாங்க, கொண்டாடினாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். மனுஷன் டெல்லி போனால் அங்கே ஒரு கூட்டம் கொண்டாடுது. இப்போ கர்நாடகா போயிருக்காரு, அங்கே ஒரு கூட்டம் கொண்டாடுது. இந்தியா மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஓவரால் போங்களேன். இப்போ இந்த கடைசியாக ஜனநாயகன் படத்தோட ஈவெண்ட் நடந்துச்சுல, அங்கே அவ்வளோ பேர் ஒரே இடத்துல ஒன்றிணைஞ்சது எவ்வளோ பெரிய ரெக்கார்ட் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அங்கே தமிழ்நாடு தானே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நான் வரேன் ஃபஸ்ட்டு. என் மக்களை கூட அனுப்பலை, வேறு யாரையுமே நான் தூது அனுப்பலை, எதுவுமே அனுப்பலை. நான் வரேன், உங்கள் மக்கள் என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்க, தமிழ்நாடு மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்கன்றது தயவு செஞ்சு பாருங்கள். அந்த புரிதலுக்காக தான் நடந்திருக்குமோ அப்படின்றத அரசியல் பார்வையாக நான் பார்த்துணுன்னு நினைக்கிறேன். இதே மீறி அப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களே விரும்ப மாட்டாங்க அப்படின்றத இன்டெரக்டாக நிறைய விஷயங்கள் கன்வே பண்ண மாதிரியும் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஏன்னா நேற்று தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாடு சிஎம் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, எப்படி இருந்துச்சு ரெஸ்பான்ஸ், என்ன நடந்திருக்கு அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை அங்கே மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க கூடிய கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அப்படின்றப்போ இவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகுது. இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம்னா என்ன மாதிரி நடக்கும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது தான் எங்கேயோ ஒரு இடத்துல கணக்கு இடிக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும்.
ஆனால் அவர் நேற்று ரொம்ப புனிதமாக ரொம்ப அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த கணக்கு இந்த கணக்கு நம்மளா தான் போடுற ஒரு கணக்காக தான் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியுது. அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பியூர். நேராக கோவிலுக்கு போகிறாரு. குறிப்பாக நேற்று ஒரு செய்தியெல்லாம் பார்த்த ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் போடும் பொழுது கோவில் வேண்டுதலை முடிச்சுட்டு வெளியே வந்து அவரோட காரை அவரே ஓட்டி சென்றார். அந்த மறுபடியும் சொல்கிறேனே, அவர் டிஃபன் பாக்ஸை அவரே திறந்து அவரே சாப்பிட்டார் அப்படின்றது அது அவருக்கே பிடிக்காதுன்ற. அவர் அந்த லவ் அவர் ஃபீல் பண்ணுறாருங்க. அது அவரே பயணிக்கணும்னு நினைக்கிறாரு. நிஜமாக சொல்கிறேன், ஃப்யூச்சரில் அவருக்கு நிறையிற வரைக்கும் எப்படி ஆக்டிங் வந்து ஒரு கட்டத்தில் வந்து போதுண்டா, என்னை எப்படி மக்கள் கொண்டாடினாங்களோ அவங்களுக்கு வந்து நான் நன்றி கடன் செலுத்துறதுக்கு அரசியலுக்கு வந்தேன்னாரு. அரசியலையும் அவருக்கு இந்த டைம் போதும். என்னை விட ஒருத்த மாற்று வரும்னு நினைக்கிறானா, அவன்கிட்ட அது ஸ்டஃப் இருக்கா, அவன்கிட்ட கொடுத்துட்டு நான் அழகாக விலகிக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர், நினைக்கக்கூடியவர் தான் முதல்வர் விஜய் அவர்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை. அவருக்கு வந்து இந்த கட்சி புதுசாக வர போகிறாங்க, அந்த கட்சி இன்னும் நல்லா பண்ணுறாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு பொறாம இருக்காது. மக்களுக்கு நல்லது பண்ணுறீங்களா, என்னை விட நல்லது பண்ணுவீங்களா, உங்களுக்கு என்னதை விட நல்லது பண்ணணும்னு தோணுதில்லை அப்படின்ற பட்சத்தில் அவர் கண்டிப்பாக அங்கிருந்து என்னடா இப்போதான் 1 மாதம் தான் ஆகுது, நீ இவ்வளோ தூரம் பேசுகிற மாதிரிலாம் நினைக்க வேணாம். அவரோட மனநிலையே நான் சொல்கிறேன். அவரு தாங்க, அவ்வளோதாங்க. அவருக்கெல்லாம் வந்து நீங்கள் 10 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, அவர் 9 ரூபாய் சம்பாதிக்கிறேன், என்னை விட 1 ரூபாய் நீ சம்பாதிக்கிறேன்னு நான் போட்டி போடலாம், பொறாமப்பட கூடாது. அந்த இயல்பு தான் அவர்கிட்ட இருக்கு. என்னை விட நீ நல்லா பண்ணுவீங்கன்னா ப்ளீஸ் கோ ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் முதல்வர் விஜய் அவர்களை நம்ம பார்க்க முடியுது. நேற்று அழகா அமைஞ்சது ஒரு ஆன்மீக பயணம். ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஒரு ஆன்மீக சுற்றுலா மாதிரி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கோவில்களுக்கும் போய் ஒவ்வொரு வேண்டுதலையும் நிறைவேற்றும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். எம்ஜிஆர் பாணியில் இப்போ முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற இந்த ஹேஷ்டேகாக இருக்கட்டும், அந்த கேப்ஷனாக இருக்கட்டும், நிறைய பார்க்க முடியுது. ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்கள் போயிருந்தார், ஜெயலலிதா அம்மையார் போயிருந்தாங்க. இப்போ அதே பாணியை இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் பின்பற்றாரு. இது மீம் ட்ரோலுக்காக சொல்றேன். நிறைய பேர் எழுதும் பொழுது கம்பெனி ஒரு ஏடிஎம்கேவை கைப்பற்றிருக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது எம்ஜிஆர் அவர்களையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் அவங்க வழியை நம்ம பின்பற்றலாம், அதை தான் அவருமே சொல்லிட்டு இருப்பார். நான் அவங்க வழியில அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. ஸோ அவங்களாவே நான் மாறிட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். சமீபத்தில் கூட ஒரு மேடையில் எம்ஜிஆர் அவர்கள் அதான் நன்றி தெரிவிக்கும் மேடையிலே சொன்னாருங்க, எம்ஜிஆரை விட அப்படின்லாம் சொன்னாங்க. அவர் எம்ஜிஆர் தான், நான் தான் அப்படின்றத அவர் ரொம்ப தெளிவுபடுத்திட்டாரு. இன்னொன்று, அவருக்கு அரசியல் தெரியாத நினைச்சிட்டு இருக்காங்களே, அது ரொம்ப தப்புன்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே அவர் கொடுத்துட்டு இருக்காருங்க. ஒவ்வொரு செயல்களிலும் அவர் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. இதுக்கு மேல என்ன அரசியல் தெரியணும்? நீங்க 1947 என்ன நடந்துச்சு தெரியுமா, 1945 என்ன நடந்துச்சு தெரியுமா, 2000 என்ன நடந்துச்சு, என்ன பண்ணலாம்? இப்ப என் மக்கள் எனக்கு அவங்களோட அன்பை கொடுத்துருக்காங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எனக்கு. அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணுவேன், அது மட்டும்தான் என்னோட மைண்ட்ல இருக்கு. நான் அப்படி டிராவல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தானே சிஎம் விஜய் அவர்கள். ஸோ அதனால அப்படிதான் அவரு பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க வந்து கால சூடகளை எடுத்து பாருங்க, அப்படின்லாம் நீங்க அவர்கிட்டலாம் போய் பேசிட்டு இருக்க முடியாது. டைரக்ட் டு த பாயிண்ட். இப்போ என் மக்களுக்கு என்ன வேணும், இப்போ ஒரு வந்து குடிசை வரட்டு மாதிரியம் அமைக்கணும் அப்படின்னா ஒரு 15 வீடு இருக்குன்னா அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா பட்டா கொடுப்பீங்களா, பில்டிங்காக கொடுப்பீங்களா, உங்களால எனக்கு என்ன நன்மை இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு என்ன நன்மை இருக்கு, நீங்க எனக்கு எந்த கமிஷன் பண்ணுவாங்க, எதுனாலும் நீங்க டைரெக்டாக அந்த மக்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தோட தலைவராக இருந்துக்கிட்டு அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காருல்ல. அதனால நான் சொல்றேன், அவங்களோட வழியில் அவர் வரலாம். அந்த டைம்ல வழியில இருக்கக்கூடிய மக்களுக்கு மருந்து அவங்க 2 பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அதை அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு இடத்துல சொன்னார், எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு ஈவெண்ட்லயோ அரசியல் மேடையோ தான் இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு யாரோ ஒருத்தங்க காசு இல்லாமல் இருந்தாங்களாம், டக்குன்னு போய் காசு கொடுக்குறாங்களாம் அவங்களுக்கு. அப்போ வந்து நீங்க எம்ஜிஆரா அப்படின்னு கேட்டாங்களாம். காசு இல்லாதவங்களுக்கு காசு போடும்போது நீங்க எம்ஜிஆரா அப்படின்னு. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அப்படிதான் இருந்துச்சு, யாரு போய் நல்லது செஞ்சாரும் நீங்க எம்ஜிஆர் கட்சியா, நீங்க எம்ஜிஆரா, எம்ஜிஆர் அவர்களை. இன்னும் ரொம்ப ரேரான பீப்புள்ஸ் இன்னும் ஒரு சிலர் இருந்துகிட்டே இருக்காங்க, எம்ஜிஆர் அவர்கள்லாம் இருக்காங்கன்னு அதை நம்ம விளையாட்டுக்காக நம்ம பயன்படுத்துறோம். ஆனால் அது உண்மையாமே இருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சி தான் நடக்குது, எம்ஜிஆர் அவர்கள் தான் இருக்கு, இன்னும் அவர் உயிரோட தான் இருக்காங்கன்னு இன்னும் ஒரு சிலர் நினைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் சொல்றேன். அவர் சொன்னாரு, அந்த மாதிரி ஃபியூச்சர்ல ஒருத்தர் நல்லது பண்ணானா அவன் டிவிகேக்காரன் தான் அப்படின்ற ஒரு இது வரலாற்றுல இருக்கணும் அப்படின்னு விரும்பினவர் தான் முதல்வர் விஜய் அவர்கள். ஆட்சியே கொடுத்துருக்காங்க, இனிமேட்டு நம்ம தான் அப்படின்றத ரொம்ப அழகாவும் தெளிவாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்னல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்களே, இந்த பவர் கட்டு, இதுக்கப்புறம் இன்னும் சில பல விஷயங்கள். நீங்க அந்த அந்த சிஸ்டமே கலைச்சி மறுபடியும் உருவாக்கணுங்க. அதுதான் இவங்களுக்கு உண்டான ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமே. அதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் காலமின்மை எடுத்துக்கும். அடுத்து உங்களுக்கு கவுன்சில் எலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது, அதுக்கும் ஒரு ஊன்றுகோலாக நிறைய விஷயங்கள் நடத்தணும்.
இப்போதைக்கு அந்த தான் சொல்கிறேன், நீங்கள் எடுத்ததுமே ஒரு செகண்ட்ஸில் ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அதை ஃபார்மேட் அடிக்கணும், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, என்ன விஷயங்கள் அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப டைம் எடுத்துக்கும்ல. அந்த விஷயமா தான் இப்போ அவங்க வாங்கின பொருளாக தான் வச்சுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதை அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ இன்னும் ரொம்ப பியூராக இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதனால் நீங்கள் மூத்த தலைவர்களோட கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இனி வர காலங்களில் எங்களோட கம்பேர் பண்ணுங்கள், அது இன்னும் மற்ற மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி இயங்கிட்டு இருக்காங்க. அரசு மேல்நிலை பள்ளிகளில் சைக்கிள் தந்திருக்கிறாங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்க முடியுது. ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் ரொம்ப நல்லா இருக்குது குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ். இதுக்கு முன்னாடி தந்த சைக்கிள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ தந்திருக்கிற இந்த சைக்கிளை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, அவங்களுக்கு தேவையானதை நம்ம அடிப்படை விஷயங்கள் பண்ணி கொடுக்கணுன்றது தெளிவாக இருக்காங்க. இன்னொன்று கொடுக்குறது தரமாக கொடுக்கணும். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் சைக்கிள் அப்படின்னாலே இப்படி தான் இருக்கும், கவர்மெண்ட் லேப்டாப் அப்படின்னாலே இப்படி தான் இருக்கும், கவர்மெண்ட் டிவி அப்படின்னாலே இப்படி ஒவ்வொன்றா அவங்க வகைப்படுத்திட்டாங்க. ஒவ்வொன்றும் பார்க்கும் பொழுது கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு கம்பெனிக்கும் ஒரு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பொருட்களுக்கும் உள்ளான வித்தியாசம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது அப்படி இல்லாமல் நம்மளுக்கு என்ன பண்ணணும், எப்படி அதைவே மேம்படுத்தி கொடுக்க முடியும். அப்போது நீங்கள் ஒரு 10 பேர் டெண்டர் எடுக்கிறது ரெடியாக இருப்பாங்க. அப்போ அது பெஸ்ட்டில் யார், நான் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனால் என்னோட மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். கவர்மெண்ட் என்னங்க நினைக்கும், கம்மியான காசு போட்டு அதிகமான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு, அந்த கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு அந்த மாதிரியான விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இதை பார்க்க முடியுது. இன்னொன்று அந்த பேக்ஸ் எல்லாம் கூட இப்போ ஸ்கூல் பேக்லாம் கொடுக்குறாங்க, அதுவும் இன்னும் தரமாக கொடுக்கணும் அப்படின்றதுலையுமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. சிங்கப்பெண் அதிரடி திட்டத்தில் இப்போ விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. ஸோ இது தொடர்ச்சியாக அவங்களோட திட்டங்கள் எல்லாத்தையும் முறையாக செயல்படுத்தணும், அதை தரமாக செயல்படுத்தணுன்ற ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் சைக்கிள் நம்ம டீம்லலாம் கூட பேசிகிட்டு இருக்கும்பொழுது அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் பேசிட்டாங்க. இது எவ்வளோ நாள் இன்னும் எவ்வளோ சீக்கிரமாக வேகப்படுத்த முடியுமோ அதுக்கான வேலைகளை அவங்க செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயமா தெரிய ஆரம்பிக்குதுல, வெளியே வர ஆரம்பிக்குதுல. இன்னும் வாக்குறுதிகள்லாம் பேசும்பொழுது பாதி மக்கள் இப்போதான் வந்திருக்காங்க, கொஞ்சம் நாள்கள் கொடுக்கணும், இது கொடுத்த வாக்குறுதிகள் பெருசு தான், எனக்கு பண்ண டைம் ஆகணும், அதை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன இவ்வளோ நாள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்களா, அவங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் தான் நிறைய விஷயங்கள் தெரியும். அதுக்கான நேரம் எப்படின்றத கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்றது அவங்களோட மனநிலையை பொறுத்து அதுக்கான வேலைகளும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இந்த இடத்துல நம்ம தெளிவுபடுத்திக்கலாம்.